மெடிசன் எடுக்கிறீங்க, சுகருக்கு மெடிசன் எடுக்கிறீங்க அப்படின்னா அது உங்களோட பிரச்சனையை அந்த மெடிசனோட பவர் உடம்புல இருக்கிற வரைக்கும் அதை கண்ட்ரோல்ல வச்சிருக்குது இல்லைங்களா? அதான் நடக்குது. அதனாலதான் நம்ம ஃபியூ ஹவர்ஸ் கழிச்சோ அல்லது அடுத்த நாளைக்கோ அந்த மெடிசனை நம்ம ரிப்பீட் பண்ற மாதிரி ஒரு நிலை. இப்போ இது ஏன் நடக்குது? எதனால வந்து அந்த பிரச்சனைக்கு நம்மளால சொல்யூஷன் கொடுக்க முடியாம ஏன் கண்ட்ரோல்லயே வச்சிருக்கிறோம் அப்படிங்கறதான் அக்குபஞ்சர் செய்யுது. இப்ப வந்து நீங்க வெறும் கண்ட்ரோல்ல தான் வச்சிருக்கீங்க உங்க மருத்துவத்துல. அதாவது நீங்க எடுத்துட்டு இருக்கிற மருந்துகள் வழியா உங்களோட பிரச்சனைகளை கண்ட்ரோல்ல வச்சிருக்கீங்க. வேற அக்குபஞ்சர் என்ன செய்யும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உதாரணத்துக்கு இப்ப நீங்க பிபிக்கு டேப்லெட் எடுக்கிறீங்க அல்லது வலி மாத்திரைகள் எடுக்கிறீங்க அல்லது தைராய்டுக்கு எதுக்கு வேணாலும் நாள்பட்டு மருந்துகள் எடுத்துட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது இந்த பிரச்சனை ஏன் வருது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கும். தெரிஞ்சுக்கிட்டு ரூட் காஸுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்க போறோம். இது நிரந்தர தீர்வா இருக்கும். மருந்துகள் இல்லாத சிகிச்சை. சோ கண்ட்ரோலிங் ப்ராசஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்க மருந்துகள் வழியா நடக்குது. நம்ம ட்ரீட்மெண்ட்ல அப்படி இல்லை. கண்ட்ரோலிங் கிடையாது. நிதானமா சரி பண்ணும், ஆனா நிரந்தரமா சரி பண்ணும். இதுதான் அதுக்கும் இதுக்கும் நம்ம ட்ரீட்மெண்ட்டுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். இதை பற்றி தொடர்ந்து பேசலாம். இணைப்புல நேர் இருக்காங்க, பேசலாம். மக்கள் வணக்கம். இணைப்புல இருக்கீங்க, தொடர்ந்து பேசுங்க. இணைப்புல நேரில் இப்ப நம்ம பேசிட்டு இருந்தோம் இதுக்கு உள்ள வேறுபாடுகள். இப்போ மற்ற வேலைகள் எல்லாம் நிறைய பேருக்கு வருது. இன்னும் பெரும்பாலும் சொல்லணும்னா தலைவலி. தலைவலியில பல விதம் இருக்கு. மைக்ரேன் தலைவலி, இந்த மாதிரி நிறைய இருக்கு. இந்த தலைவலி வருவதற்கு என்ன காரணங்க? நிறைய ரீசன்ஸ் இருக்குங்க. உதாரணமா சொல்லணும்னா இதுதான் அப்படிங்கிற மாதிரி நம்ம பர்டிகுலரா சொல்ல முடியாது. மைக்ரேன்னாலும் ஹெட்ஏக் வரும், சைனஸ்னாலும் ஹெட்ஏக் வரும், பித்தம் பிரச்சனை இருந்தாலும், பித்தம் அதிகமா இருந்தாலோ குறைவா இருந்தாலோ தலைவலி வரும், டென்ஷன்ஸ் அதிகமா இருந்தாலும் தலைவலி வரும், பாடியில டெம்பரேச்சர் ஃபிளக்சுவேஷன்ஸ் இருந்தாலும் தலைவலி வரும், சரியா சாப்பிடல, பசியோடு இருக்கீங்க சரியா சாப்பிடலைனாலும் தலைவலி வரும். இது மாதிரி மோஷன் சரியா போக மாட்டேங்குது, 4 நாளா சரியா போகல, ரொம்ப சிரமமா, அதுக்கும் தலைவலி வரும். சோ இதுக்கு என்ன ரீசன்? நீங்க ஜஸ்ட் நீங்க தலைவலிக்குது, ஃப்ராண்டல் ஹெட்ஏக் இருக்கு, ஆக்சிபிட்டல் ஹெட்ஏக் இருக்கு, பெரைட்டல் ஹெட்ஏக், இதுக்கு என்ன காரணம் சொல்லவே முடியாதுங்க. பேஷண்ட்டை கண்டிப்பா அட்லீஸ்ட் அவங்க நாடியாவது செக் பண்ணணும். நாடி தொட்டு பார்க்கும்போது உள்ள இருக்கிற அந்த 12 நாடிகளை நாங்க பேஸ் பண்ணி பார்க்கிறோம். அந்த நாடியோட அதாவது மேஜர் 12 ஆர்கன்ஸ்னு சொல்லப்படுற அக்குபஞ்சர் ரீதியில 12 ஆர்கன்ஸ், வைட்டல் ஆர்கன்ஸ்னு சொல்றாங்க. இந்த ஆர்கன்ஸ்ல அந்த 5 எலிமெண்ட்ஸ் தியரி, இந்த பேலன்ஸ் அதுக்குள்ள ஏற்படக்கூடிய இம்பேலன்ஸை அந்த நாடி பல்ஸ் டயக்னோசிஸ்ல செக் பண்ணிடுவோம். தொட்டா ஒரு அடுத்த ஃபியூ செகண்ட்ஸ்ல உங்களோட பிரச்சனைகளை சொல்லிட முடியுங்க, எங்களால உணர முடியும், சொல்லிட முடியும். இதுதான் நடக்குது, இதனாலதான் இந்த தலைவலி வந்திருக்கு. சோ இதோட இது சம்பந்தப்பட்டு இருக்கு. ரூட் காஸை கண்டுபிடிச்சு ட்ரீட் பண்ணா அந்த எவ்வளவு வருஷ தலைவலி அப்படின்னாலும் டெஃபினட்டா நீங்க அதுக்கான கோஆபரேஷன் உங்க சைட்ல வந்து ஒரே நாள்ல சரியாயிடுமா டாக்டர், அப்போ ஒரே நாள்ல என்னோட 10 வருஷ தலைவலி அப்படி இல்லைங்க. நம்ம பாடி மெக்கானிசம் அப்படி கிடையாது. படிப்படியா தான் ஒரு ரூட் காஸை நம்ம ட்ரீட் பண்ண முடியும். ஒரு மெடிசனை உள்ள போட்டோம், அப்பத்திக்கு அந்த வலி போயிடுச்சு, அதே மாதிரி மறுபடியும் நாளைக்கு போட்டோம், இது சைடு எஃபெக்ட்ஸ் கண்டிப்பா கொடுக்குங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். ஆனா அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் அப்படி இல்லைங்க. நிதானமா ஸ்லோவா இருக்கும், ஸ்டெடியா இருக்கும், சைடு எஃபெக்ட்ஸ் இல்லாம இருக்கும், திரும்ப வராம அந்த பிரச்சனைகளை நம்ம பார்த்துக்க முடியும். சோ இத்தனை விஷயங்களும் நடக்குது நம்ம ஒரு ட்ரீட்மெண்ட்ல அப்படின்னா கண்டிப்பா அதுக்கான டைம்னு ஒண்ணு கொடுக்கணும் இல்லைங்களா? பொறுமைதான் வந்து நமக்கான ஒரு பிரச்சனைக்கான சொல்யூஷன் அப்படின்னா அந்த பொறுமையை ஏன் நம்ம கொடுக்க கூடாது? சின்சியரிட்டியை ஏன் கொடுக்க கூடாது? இதை நீங்க செஞ்சீங்கன்னா அக்குபஞ்சர் வந்து மிரக்கல்ஸ் செய்யும். அடுத்த கேள்வி வரும், அக்குபஞ்சர் ஊசி குத்தும் போது வலிக்குமா? கண்டிப்பா வலிக்குங்க, நான் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா நீங்க நினைக்கிற அளவுக்கு, நீங்க இமேஜின் பண்ற அளவுக்கு வலி இருக்காது. சின்ன சின்ன நீடில்ஸ் தான். ஆனா உங்களோட அவஸ்தைகளை விட இது வந்து இந்த வலி வந்து பெருசா இருக்காது. ஒரு 1 or 2 days நீங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கும் போதே உங்களோட ரிசல்ட்ஸை நீங்க என்ஜாய், அதாவது மருந்தே இல்லாம இது இவ்வளவு தூரம் வேலை செய்யுமான்னு நீங்க ஒரு ரியலைஸ் பண்ண ஆரம்பிக்கும் போதே உங்களோட இந்த ஊசி குத்துற வலி எல்லாம் காணாம போயிடும். உங்களுக்கு எதுவுமே ஃபீல் ஆகாது. இதை விட என்னங்க பெரிய விஷயம்ன்ற அளவுக்கு நீங்க என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க ட்ரீட்மெண்ட். இது வரைக்கும் நீங்க ட்ரை பண்ணல, அக்குபஞ்சர் மேல ஒரு தெளிவு இல்லாம இருக்கேன் அப்படின்னா கண்டிப்பா அக்குபஞ்சர் ஒரு தடவையாவது ட்ரை பண்ணுங்க. உங்களோட எந்த பிரச்சனைக்கும் அக்குபஞ்சர் கண்டிப்பா ஹெல்ப் பண்ணும். உங்களுடைய திருநெல்வேலி முகாம் பத்தி சொல்லுங்க. கண்டிப்பா நம்மளோட கேம்ப் வந்து ஃபர்ஸ்ட் டைம் திருநெல்வேலியில் லான்ச் ஆக இருக்குங்க. கமிங் 30th, அதாவது
இந்த வீக் எண்டில் நம்மளோட கேம்ப் இருக்கு. ஸோ நீங்க உங்களுக்கு அந்த டேட் வந்து கன்வீனியன்ட்டா இருக்கு, கோயம்புத்தூர் வந்து பார்க்க முடியலன்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க, ஸோ எங்களோட கேம்ப்ல நீங்க எங்களை மீட் பண்ண முடியும். ஒரு நாள் கன்சல்டேஷன்ஸ் ஆஸ் வெல் அஸ் ட்ரீட்மெண்ட்டையும் நீங்க அங்கேயே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். நான் இப்போ சொன்னேன்லையே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி இருக்கும். கண்டிப்பா அந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து நீங்க கேதர் பண்றதுக்கு திருநெல்வேலி மக்கள் அண்ட் திருநெல்வேலி சரௌண்டிங்ஸ்ல இருக்கிற மக்களுக்கு இது ரொம்ப ஆப்டா இருக்கும், யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க அந்த கேம்ப்ல பார்ட்டிசிபேட் பண்ணணும், அதாவது கன்சல்டேஷன்ஸ் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஹாஸ்பிட்டல் நம்பர்ஸை காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களுடைய யூடியூப் சேனல் மற்றும் சென்னை முகாம் பத்தி சொல்லுங்க. நம்மளோட கேம்ப் அப்படிங்கறத நான் சொன்ன மாதிரி திருநெல்வேலி. அடுத்தடுத்த கேம்ப் பத்தின டீடைல்ஸ் எல்லாம் சொல்லிட்டு நம்மளோட மேடம் கேட்ட டீடைல்ஸ் நான் சொல்றேன். திருநெல்வேலியில 30ஆம் தேதி, அடுத்தது திருச்சி, மதுரை, சேலம், பெங்களூர், ஈரோடு, நிறைய இடங்கள்ல நம்மளோட அடுத்தடுத்த கேம்ப் வந்துட்டே இருக்கு. மே மந்தோட கேம்ப் வந்து ஃபாலோட் பை அந்த ஸ்க்ரால்லயே நாங்க டேட்ஸோட கொடுத்துட்டே இருக்கோம், நீங்க வாட்ச் பண்ணலாம். நம்மளோட டீடைல்ஸ் எல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணணும், இன்னும் கிளியரா நம்ம டீடைல்ஸ் எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எங்களை நீங்க சோஷியல் மீடியாஸ்லயே ஃபாலோ பண்ணலாம். யூடியூப், ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டா மூணுலயுமே இருக்கிறோம். நேம் வந்து தியான் அக்யூபஞ்சர் ஹாஸ்பிட்டல் திவ்யா பிரபா கருணாகரன். இந்த நேம்ல நீங்க சர்ச் பண்ணுங்க. நிறைய ப்ரோக்ராம்ஸ் அப்லோட் பண்ணிட்டே இருக்கிறோம். நம்ம மக்கள் தொலைக்காட்சியில டெலிகாஸ்ட் ஆன போன வார ப்ரோக்ராம் வரைக்குமே அப்லோட் பண்ணியிருக்கிறோம். டெய்லி தினசரி வந்து நம்ம கேம்ப் பத்தின அப்டேட்ஸும் வந்துட்டு இருக்கோம் ஷார்ட்ஸ்ல. அது மட்டும் இல்ல, உங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனைகளை நீங்களே எப்படி தெரிஞ்சுக்க முடியும், நீங்களே எப்படி எந்த டெஸ்ட்டுமே இல்லாம உங்களோட பிரச்சனைகளை நீங்களே எப்படி கண்டுபிடிக்க முடியும், சின்ன பிரச்சனையா இருக்கும் போதே இதோட பிரச்சனை தானா, இதோட காரணம் தானான்றதை நீங்க எப்படி தெரிஞ்சுக்கலாம், அதுக்கான சொல்யூஷன் எல்லாமே நாங்க தினசரி எங்களோட சேனல்ல அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். சேனலோட நேம் நான் ரிப்பீட் பண்றேன், தியான் அக்யூபஞ்சர் ஹாஸ்பிட்டல் திவ்யா பிரபா கருணாகரன். இப்ப அடுத்ததா பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து கை கால்கள் மரமரப்பு ஏற்படும். இந்த மரமரப்பு ஏற்படுச்சுன்னா எந்த நோய்க்கான அறிகுறியா இது இருக்கும்? கண்டிப்பா கை கால் மரமரப்பா ஆகுது அப்படின்னா பிளட் சர்க்குலேஷன் இல்ல அப்படித்தானே நம்ம சொல்றோம். இந்த பிளட் சர்க்குலேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த பிளட் சர்க்குலேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் முக்கியமான அந்த வர்றதுக்கான லாஸ் ஆகிறதுக்கான சென்சேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் குறையறதுக்கான மெயின் ரீசன் அப்படின்னு சொல்லப்படுறது மண்ணீரல். நாங்க நிறைய விஷயங்கள் நிறைய லைவ்ல சொல்லியிருக்கோம். பிளட்டை வந்து பியூரிஃபை பண்றது, பிளட்டை வந்து மல்டிப்ளை பண்றது, அதாவது ஹீமோகுளோபின் பத்தின அந்த கண்ட்ரோலிங் ப்ராசஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எல்லாம் வச்சுட்டு இருக்கிறது ஸ்பிளீன்ற ஆர்கனுங்க, அதாவது மண்ணீரல். அக்குபஞ்சர்ல அதை அப்படிதான் பாக்குறோம். ஸோ இந்த மண்ணீரல் சார்ந்த பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு எக்ஸ்ட்ரிமிட்டிஸ், அதாவது கைகள்லயோ கை விரல்கள்லயோ கால் பாதங்கள்லயோ விரல்கள்லயோ இந்த நம்னஸ் ஃபீல் ஆகும். சிலருக்கு வந்து நல்லா வாட்ச் பண்ணுங்க, ஒரு திடீர்னு ஒரு லாங் வாக் போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களெல்லாம் கவனிச்சிங்கன்னா அந்த டிப்ஸ் எல்லாம் வீங்கின மாதிரி ஆயிடும். இன் ரேர் கேசஸ் அப்படியே ஒரு மாதிரி பல்ஜி ஆயிடும், வீங்கின மாதிரி ஒரு மாதிரி நல்ல டிஃபரன்ஸ் தெரியும் பல்ஜியா. அது டிப்ஸ் மாத்திரம், விரல்களோட டிப்ஸ் மாத்திரம். இதுவுமே மண்ணீரல் சார்ந்த பிரச்சனை, ஹீமோகுளோபின் குறைபாடு இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்கு. ஸோ இது எல்லாமே நாங்க அதாவது நீங்க எதை வந்து இதுதான் இருக்கும் இப்படித்தான் இருக்கும்னு நீங்க எதை நினைச்சிட்டு இருக்கீங்களோ அதுதான் அதை வந்து நாங்க மாத்தி யோசிக்கிறோம். அதுதான் அக்குபஞ்சர். அதை நீங்க திங்க் பண்ணி பாருங்க. நாங்க சொல்ற விஷயங்களை உங்களுக்கு கிராஸ் பண்ண முடியுதான்னு பாருங்க. அதுதான் அக்குபஞ்சரோட ரூட் காஸ், அதுதான் உங்களோட பிரச்சனைகளுக்கான ரூட் காஸ். இதை பற்றி தொடர்ந்து பேசலாம். இனிப்ப நேருக்காங்க பேசலாம். மக்கள் வணக்கம். வணக்கம். வணக்கம் அம்மா, உங்க பெயர் சொல்லுங்கம்மா. என்னோட பேர் கவிதா டாக்டர். நான் பட்டாபுரம்ல இருந்து பேசுறேன். சரிங்கம்மா, உங்களுக்கான சந்தேகங்களை மருத்துவர்கிட்ட தெளிவா தொடர்ந்து கேளுங்கம்மா. வணக்கம்மா. வணக்கம் டாக்டர். சொல்லுங்கம்மா. எனக்கு வந்து 2 years of பிஸ்டோலா இருக்கு டாக்டர். சரிம்மா. பிஸ்டோலா வந்து எனக்கு டிசம்பர் மாசத்துல இந்த வேறு வளர்ந்துருக்கு. நான் போயிட்டு ஸ்கேன் எடுத்து பார்த்தேன், வேறு வந்து 12 drops இருக்குன்னு சொன்னாங்க. நான் சிசரியன் வாங்கி சொன்னாங்க, அது சர்ஜரி பண்ண சொன்னாங்க. எனக்கு கொஞ்சம் பயமா இருந்தது, நான் பண்ணல. 3 months வந்து நான் ஆயுர்வேதிக்ல டேப்லெட்ஸ் எடுத்துக்கிறேன். அது கொஞ்சம் பெயின் எல்லாம் குறைஞ்சிருச்சு. ஆனா இந்த மாசம் டேப்லெட் எடுக்கல. ஆனா வேர் மட்டும் அப்படியே இருக்காங்க. 1 year எடுக்கணும்னு சொன்னாங்க எனக்கு. பட் ஆனா எனக்கு இது அக்குபஞ்சர்ல இதுல பாப்பீங்களா? எனக்கு ஒரே ஒரு ரீசன் நான் சொல்றேன். இப்ப நீங்க மெடிசன், அதாவது நீங்க எங்க மெடிசன் எடுத்துட்டு இருக்கீங்கன்றது எங்களுக்கு வேண்டாம். மெடிசன் சாப்பிட்டு இருக்கீங்கன்னு சொல்றீங்க இல்லையா? இந்த மெடிசன் சாப்பிடுற வரைக்கும் நல்லா இருக்க மாதிரி இருக்கு, மெடிசனை கொஞ்சம் குறைச்சு பார்க்கலாமேன்னு நான் ட்ரை பண்ணேன்னா மறுபடியும் அந்த பிரச்சனை வந்துற மாதிரி இருக்குன்னு நீங்க யோசிச்சிருக்கீங்களா? ட்ரை பண்ணிருக்கீங்களா? இந்த 1 month சாப்பிடல மேம். அது வந்து வேற ஆனா அப்படியே இருக்கு. எனக்கு அதுதான் ப்ராப்ளம். வேர் குறைஞ்சிச்சுன்னா இந்த ப்ராப்ளம். இருங்க. இந்த ப்ராப்ளம் வர்றதுக்கு ரூட் காஸ்னு ஒண்ணு இருக்கு தெரியுமா? அத நம்ம இது வரைக்கும் என்னன்னே தெரிஞ்சுக்கல.
இப்ப நான் சொல்றேன், உங்களோட ப்ராப்ளம் வர்றதுக்கு முக்கியமான காரணம் உங்களோட மலக்குடல், அதாவது பெருங்குடல் அல்லது மலக்குடல், இங்கிலீஷ்ல லார்ஜ் இன்டெஸ்டைன்னு சொல்லுவாங்க. இதுல மோஷன், இது அதோட பிரதானமான வேலை என்னமா? மோஷன், அதாவது கழிவுகளை வெளியேற்றுறது. உங்க மோஷன்ல உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கு. என்ன இருக்கு? மோஷன் கான்ஸ்டிபேஷன் ஆகிறது, டைம் இல்லாம மோஷன் போறது, அடிக்கடி மோஷன் போயிட்டே இருக்கிறீங்க, ஒரு நாளைக்கு 2-3 தடவை மோஷன் போறீங்க, கேஸ் நிறைய ரிலீஸ் ஆயிட்டே இருக்குது. இதுல ஏதாவது ஒரு பிரச்சனை கண்டிப்பா இருக்கணுமா? சாப்பிட்ட பிறகுதான் மோஷன் போறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறது. இதுல ஏதாவது ஒரு பிரச்சனை உங்களோட மலம் சம்பந்தமா கண்டிப்பா இருக்கணும். என்ன இருக்கு? நீங்க இந்த ப்ராப்ளம் இருக்கு இல்லையா, இந்த ப்ராப்ளம்க்கு மெடிசன் சாப்பிட்டு இருந்தேன்னு சொன்னீங்க இல்லையா, அதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணீங்க? அதுக்கு முன்னாடி வந்து அந்த இடத்துல புண்ணு மாதிரி இருந்தது. நார்மல் டாக்டர் கிட்ட போனா வெடிப்பு தான், அது ஒன்னியல் ஆயில்மெண்ட் கொடுப்பாங்க, அது குறைஞ்ச மாதிரி இருக்கும், 1 வீக் அது மாதிரி. அப்புறம் அதே மாதிரி அங்கேயே இருந்தது, எனக்கு அது தெரியல. நான் கேட்ட கேள்விக்கு நீங்க பதிலே சொல்லலையம்மா. அது ஃபர்ஸ்ட் எரிச்சலா இருக்கும் மேம். நார்மலா போயிட்டு வந்தாலே ஒரு நாள் ஃபுல்லா எரிச்சலா இருக்கும். எத்தனை தடவை மோஷன் போறீங்க? எப்ப மோஷன் போறீங்க? அது ஒரே ஒரு தடவை தான் மேம் போகும். காலையில எந்திரிச்சு எத்தனை தடவை, எத்தனை மணிக்கு? சாரி, மார்னிங் 7 o'clock இருந்துச்சுன்னா அப்படியே போயிடுவேன் மேம். உடனே மோஷன் போயிடுவீங்க? கொஞ்ச நேரம் ஹாட் தண்ணி குடிப்பேன். நான் வெறும் வயிற்றுல ஒரு சொம்பு ஃபுல்லா தண்ணி குடிப்பேன். அது குடிச்சதுக்கு அப்புறம் ஃப்ரீ ஆயிடும் மேம். அது மட்டும் இல்லைங்க, அதுக்கு பிறகு கேஸ் நிறைய ரிலீஸ் ஆகுற மாதிரி இருக்கும், அல்லது மறுபடியும் மோஷன் போகணும் போல ஒரு எண்ணம் இருக்கும். போகிறீங்களான்றது கூட இல்ல, மோஷன் போகணும். வரும் மேம். எப்பன்னா ஒரு தடவை 2 times போவோம் ஒரு நாளைக்கு. பாத்தீங்களா, அது நீங்க போறீங்கன்றதை தாண்டி மோஷன் போகணும்ன்ற ஒரு எண்ணமாவது இருந்துகிட்டே இருக்கும், ஒரு உணர்வாவது இருந்துகிட்டே இருக்கும். இதெல்லாம் சேர்ந்துதாங்க நீங்க சொல்ற பிரச்சனை. இப்ப சொல்லுங்க, உங்களோட மருந்து உங்களோட பிரச்சனையை சால்வ் பண்ணுமா? புரியுதுங்களா? உங்க மருந்துகள் உங்களோட பிரச்சனை அப்படிங்கறது நாங்க சொல்றோம், நாங்க பாக்குற விதம்ங்கிறது உங்க பிரச்சனையோட ரூட் காஸ். அதாவது பிரச்சனை வந்திருக்கு, பிரச்சனைக்கான காரணம் ஒரு பக்கம் இருக்கு. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பிரச்சனையை ட்ரீட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. அது உங்க மருந்துகள் வழியாவோ இல்ல ஆபரேஷன் வழியாவோ நீங்க ஒரு அந்த பிரச்சனையை டைரக்டா உங்களுக்கு என்ன கஷ்டம் கொடுக்குதோ, உங்களுக்கு என்ன அவஸ்தை கொடுக்குதோ அதை நீங்க ட்ரீட் பண்ண ட்ரை பண்றீங்க. உங்களுக்கு என்ன உணர முடியுதோ அதுதான் பிரச்சனைன்னு நீங்க நினைக்கிறீங்க. ஆனா அந்த பிரச்சனை வர்றதுக்கு ரீசன் ஒண்ணு இருக்கணும்லமா, அதுதானே நான் மோஷன் பிரச்சனைன்னு சொல்லிட்டு இருக்கேன். புரியுதுங்களா? அப்ப நீங்க ரூட் காஸ சரி பண்ணாம, ரூட் காஸ் அதாவது பிரச்சனையோட காரணியை சரி பண்ணாம நீங்க எப்படி இதுல இம்ப்ரூவ்மெண்ட்டையோ பர்மனண்டா ஒரு சொல்யூஷனையோ எதிர்பார்ப்பீங்க? இதுதாங்க நம்ம ட்ரீட்மெண்ட்டுக்கும் மத்த சிகிச்சை முறைகளுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். புரியுதுங்களா? ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது இதுதான் முழுமையான சிகிச்சையா இருக்கக்கூடுமா, மருந்துகள் கிடையாது. அதனால நம்ம பிரச்சனை திரும்ப வந்துருமா? இப்போ நீங்க அடுத்த டவுட் வரும், டாக்டர் நாங்க அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோம், எங்க மெடிசன்ஸ்ல எல்லாம் இருந்து வெளியே வந்துட்டு அக்குபஞ்சர் மாத்திரை எடுக்கிறோம். அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் எடுக்கிற வரைக்கும் நல்லா இருக்கும், அதுக்கப்புறம் மறுபடியும் வந்துருமோ? கேப் விட்டுட்டா சரியாயிட்டு கேப் விட்டா மறுபடியும் வந்துருமோன்னு ஒரு கேள்வி வரலாம் இல்லையா? வரக்கூடும், தப்பு கிடையாது, தாராளமா வரலாம். நாங்க என்ன செய்யறோம்னா அந்த பிரச்சனையை ட்ரீட் பண்ண ட்ரை பண்ண போறதே கிடையாது. ஆனா உங்களோட பிரச்சனையை சால்வ் பண்றதுதான் எங்களோட நோக்கம். ஆனா டைரக்டா மத்த சிகிச்சை முறைகள் டைரக்டா உங்க பிரச்சனையை அணுகிற மாதிரி நாங்க அணுக மாட்டோம். பிரச்சனையை அதோட ரூட் காஸ் வழியா அணுக ட்ரை பண்ணுவோம். புரியுதுங்களா? அப்போ இதுதான் இது கிரியேட் பண்ணிட்டு இருக்குன்னா, இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டோம்னா இது தானா சரியாயிடும். அப்போ எதுக்கு திரும்ப வரப்போகுது அந்த ப்ராப்ளம்? புரியுதுங்களா? ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். தேங்க்யூ. அழைத்தமைக்கு நன்றி அம்மா. இன்னும் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த சியாட்டிகா பெயின் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த வலியால அவதிப்படுவாங்க. இது வருவதற்கான காரணங்கள் என்னென்ன? சியாட்டிகா பெயின் இருக்கு உங்களுக்கு இருக்கு அப்படின்னா இதுக்கான ஒரே ஒரு ரீசன் தாங்க, இந்த பிரச்சனை உங்களோட பித்தப்பையில ப்ராப்ளம் இருக்கு அப்படின்றதுக்கான இண்டிகேஷன். இந்த சியாட்டிகா பெயின்னா என்ன, சிலருக்கு வந்து அது பேர் கூட தெரியாம இருக்கலாம். நீங்க நின்னுட்டு இருக்கும் போது பாத்தீங்கன்னா உங்க கைகள் வந்து தொடை பகுதியில படுது இல்லைங்களா, இந்த தொடை பகுதி ஃபுல்லா இடுப்புல இருந்து கீழே வரைக்கும் திடீர்னு ஒரு இழுத்து பிடிச்ச மாதிரி ஒரு வலி ஏற்படும். இந்த வலி தான் வந்து ஒரு லாங் ரன்ல வலிக்கும், கீழே வரைக்குமே அது இழுத்து பிடிச்ச மாதிரி. நம்ம போன் இருக்கு இல்லைங்களா, மால்யூலஸ் மாலிகஸ் கணுக்கால் போன் இருக்கு இல்லையா, அந்த போனுக்கு கீழே வரைக்கும் இழுத்து பிடிச்ச மாதிரி ஒரு வலி ஏற்படும். இந்த வலி உங்களுக்கு இருக்கு, அதாவது எந்திரிக்கும் போது, படுத்து எந்திரிக்கும் போது, காலை கீழே ஊனும் போதெல்லாம் வலிக்குது அப்படின்னா இதுக்கு பேர் தான் சியாட்டிகா பெயின்னு சொல்றது. இந்த வலி உங்களுக்கு இருக்கு அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு பித்தப்பை சார்ந்த பிரச்சனை இருக்குங்கிறத தான் நான் சொல்லலைங்க, உங்க பிரச்சனை உங்க உடம்பு உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கு. இதை எப்படி டாக்டர் செக் பண்ணிக்கலாம்?
நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த வலி வந்து உதாரணத்துக்கு ஒரு 6 மாசம் இருக்கு, 1 வருஷமா இருக்கு அப்படின்னா நான் சொல்ற பிரச்சனையோட சேர்ந்து கண்டிப்பா இருக்கும். முதல் விஷயம், தூக்கம் சரியில்லாம இருப்பீங்க. டெஃபினட்டா தூக்கம் சரி இருக்காது. நீங்க நல்லா தூங்குறீங்க அப்படின்னா கூட இடையில முழிச்சுக்கிற மாதிரி இருக்கும். புரண்டு படுத்து முழிச்சுக்கிட்டேன், கனவுகள் வந்து முழிச்சுக்கிட்டேன், பயமுறுத்துற மாதிரி கனவுகள் வருது, டென்ஷன் ஆகுற மாதிரி கனவுகள் வருது, இந்த மாதிரி கனவுகள் வந்து கத்துற மாதிரி இருக்குது, இந்த மாதிரி ஒரு மாதிரி வித்தியாசமான கனவுகளா வருது. இது மாதிரி வந்து உங்களோட தூக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயம் கெடுற மாதிரி இருக்கும். அல்லது சாதாரணமாவே 11 மணில இருந்து 3 மணிக்குள்ள இந்த டைம் பீரியடுக்குள்ள, இதுதான் ஆழ்ந்த உறக்கம் இருக்க வேண்டிய டைமுங்க இது. இந்த டைம்ல தூக்கம் முழிப்பீங்க, கண்டிப்பா முழிப்பீங்க. ஒரு தடவையாவது புரண்டு படுத்தோ, நான் சொன்ன மாதிரி கனவுகள் வந்தோ, அல்லது ரெஸ்ட் ரூம் போறதுக்கோ ஏதாவது ஒரு ரீசனுக்காக இந்த டைம் பீரியட்குள்ள முழிக்க வேண்டி இருக்கும். இந்த பிரச்சனை கண்டிப்பா இருக்கும். டைஜஷன் பிரச்சனை இருக்கும், எது கழிக்கிறது, நெஞ்சு கரிக்கிறது. சில உணவுகளை எடுத்துக்கும் போது சுத்தமா டைஜஷன் ஆக மாட்டேங்குது. வயிறு வந்து பொடபொடன்ற மாதிரி இருக்குது, அதாவது ப்ளோட்டிங் மாதிரி ஆயிடுது, டைட் ஆயிடுது. மேல் வயிறுல மட்டும் பொறுமல் தெரியுது. இந்த மாதிரி விஷயங்கள் தெரியும். உங்களோட ரைட் சைடு, அதாவது வயிறோட ரைட் சைடுல வலிக்கிற மாதிரி இருக்குது, டைட்டா இருக்குது. இந்த மாதிரி விஷயங்களும் ஃபீல் பண்ணிட்டு இருப்பீங்க. கண்கள் சார்ந்த பிரச்சனை இருக்கும். கண் எரியிறது, தண்ணி வடிகிற மாதிரி இருக்கிறது, குருத்து வர்ற மாதிரி, சூடு கொப்பளங்கள் வர்ற மாதிரி, இமைகள்லயோ அடியிலயோ குருத்து வர்ற மாதிரி இருக்கிறது. புளிப்பு சுவை ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுற மாதிரி இருக்கு. டைஜஷன் ஆகாதுங்க. ஆனா உங்களை கேட்டீங்கன்னா எனக்கு புளிப்பு தான் பிடிக்கும்ன்ற மாதிரி உணர்வீங்க, சொல்லுவீங்க. இந்த மாதிரி அண்ட் தலைவலிகள் அதிகமா இருக்கும். ரொம்ப தலை பாரம் ஆயிடுது, தலை குளிச்சா தலை பாரம் ஆயிடுது, பொடனி வலி, கழுத்து வலி வந்துடுது. பொடனி அதாவது மேல் கழுத்தும் பொடனியும் ஜாயின் ஆகிற இடத்துல வலி பயங்கரமா இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள், கண்ணை சுத்தி வலிக்கிறது, வாமிட்டிங் சென்சேஷனோட தலைவலி, இதுல ஏதாவது ஒன்னாவது இருக்குங்க. கண்டிப்பா நீங்க வாட்ச் பண்ணி பாருங்க. இதுக்கும் உங்களோட சியாட்டிகா பெயினுக்கும் டைரக்ட் சம்பந்தம். ஒவ்வொரு விஷயமும் நம்ம பாடி நமக்கு வந்து ஒரு வார்னிங் சிக்னலா கொடுத்துட்டு தான் இருக்கு. நம்ம தான் என்ன பண்றோம், வலிக்கிற இடத்த மாத்திரம் பார்த்துட்டு எண்ணெய் தேய்க்கிறோம், மருந்து சாப்பிடுறோம், ஆப்ரேஷன் பண்ணிக்கிறோம், இப்படிதான் போயிட்டு இருக்கிறோமே ஒழிய அந்த பிரச்சனை வர்றதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் இல்லைங்களா? ஒன்னோட ஒண்ணு சம்பந்தம் இல்லாம நம்ம பாடியில இயங்கல, ஒரு செல்லோட ஒரு செல் தொடர்புல தான் இருக்குங்கிறதையாவது புரிஞ்சுக்கிறோமா? அந்த வகையில ஒரு பக்கம் பிரச்சனை ஆகுதுன்னா சொல்யூஷன் அங்கேயே தான் இருக்குன்னு நம்ம பாக்குறது தான் தப்பு. அது ஏன் நம்ம உள்ளுக்குள்ள பாக்குறது இல்ல? உங்களுக்கு அதையும் உணர்த்தும். எப்ப தெரியுங்களா உணர்த்தும்? நீங்க இதெல்லாம் கவனிக்காம விட்டு சில மாசங்களோ சில வருஷங்களோ கழிச்சு ஒன் ஃபைன் டே பித்தப்பையில கற்கள் இருக்கு, மல்டிபிள் ஸ்டோன்ஸ் இருக்கு, ரிமூவ் பண்ணியே ஆகணும், இல்லைன்னா அது கஷ்டம். அந்த மாதிரி ஒரு நெருக்கடியான சிச்சுவேஷன் வரும்போது தான் நம்ம பாடி நமக்கு பெருசா சொல்லும். அது வரைக்கும் என்ன பண்ணும் தெரியுங்களா? நம்ம பாடி ஹீல் பண்ண தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். நம்மள வந்து சர்வைவல்ல வைக்கணும், நம்மள வந்து வாழ வைக்கணும்னு தான் நம்ம பாடி வந்து ட்ரை பண்ணிட்டே இருக்கும். பெருசா வெளியே காட்டாது. ஆனா தாக்கு பிடிக்க முடியாத ஸ்டேஜ் வரும்போது அப்ப வந்து நீங்க ஒவ்வொன்றையும் இம்பார்ட்டன்ஸ் எடுத்து நம்ம அப்பவே பார்த்தோமே, யோசிச்சோமே, இட்ஸ் ஆஃப் நோ யூஸ். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி சிம்டம் நம்ம பாடி நமக்கு சொல்லுதுன்னா அதை லிசன் பண்ணுங்க. தீர்வு அங்கதான் இருக்குன்னு நினைக்காதீங்க. தீர்வு வேற பக்கம் இருக்கு. அது என்னன்னு கண்டுபிடிங்க. அங்கதான் இருக்கு உங்களோட பிரச்சனையான சொல்யூஷன். ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் அங்கதான் ஸ்டார்ட் ஆகும். தொடர்ந்து பேசலாம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு. மருத்துவ நேரம் நிகழ்ச்சி அடுத்து வருவது ஒரு சிறிய இடைவெளி. இந்த டிஷ்யூ பேப்பர் இருக்கா, பார்த்துக்கோங்க. இதை வந்து கிழிச்சிடுறேன். நல்லா இப்படி கேர் பண்ணி சரிங்களா? இது வந்து உள்ள வச்சிடுறேன் சரிங்களா? இப்போ திரும்ப எடுக்கிறேன். எடுக்கலாமா? இவ்வளோ நீளமா வருது பாருங்களேன். உள்ள டிஷ்யூ பேப்பர் தானே வச்சோம். ஓகே, இப்போ பார்த்துக்கோங்க. இதை கவர் பண்ணிடுறேன் சரிங்களா? 1 2 3. எதுவும் இல்லையா? நல்லா பார்த்து சொல்லுங்க. எதுவும் இல்லையா? இப்போ உங்களுக்கு என்னென்ன பிடிக்கும்? இல்லை ஃபர்ஸ்ட் சாக்லேட். ஓகே, இப்போ பாருங்க என்னென்ன வரும்னா உங்களுக்கு பிடிச்ச சாக்லேட் எடுத்துக்கலாம். சாக்லேட். யாருக்கெல்லாம் வேணும் சாக்லேட்? ஓகே. மாய வித்தை நாளை மாலை 5:30 மணிக்கு. இடைவேளைக்கு பிறகு மீண்டும் மருத்துவ நேரம் நிகழ்ச்சி தொடர்கிறது. தொடர்ந்து ஒரு நேயர் இணைப்புல இருக்காங்க, பேசிடலாம். மக்கள் வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் ஐயா, உங்க பெயர் சொல்லுங்க. சின்னச்சாமி மேடம். எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க ஐயா?
மேடம் நாங்க சொந்தம் தமிழ்நாடு, இங்க ஆந்திராவுல குடியிருக்கோம். சரிங்க ஐயா, உங்களுக்கான சந்தேகங்களை மருத்துவர்கிட்ட தெளிவா தொடர்ந்து கேளுங்க ஐயா. ஐயா வணக்கம். வணக்கம் டாக்டர். சொல்லுங்க ஐயா. மேடம் எனக்கு 11 வருஷம் சுகர் இருக்குது. சரிங்க. அதுக்கு ட்ரீட்மெண்ட் இல்லாம இப்ப அக்குபஞ்சருக்கு போய் அக்குபஞ்சருக்கு போன பிறகு ஓரளவுக்கு மாத்திரை மருந்து இல்லாம மெயின்டைன் பண்ணிக்கிருக்கேன். நல்லதுங்க ஐயா. இந்த அக்குபஞ்சருக்கு எங்க மகளையும் படிக்க வச்சீங்க மேடம். என்ன சொல்றீங்க ஐயா? இந்த அக்குபஞ்சருக்கு என் மகளையும் படிக்க வச்சோம். படிக்க வச்சீங்க, நல்லது, வெரி குட். அதுல இருந்து கொஞ்சம் மருந்து மாத்திரைக்கு அவாய்ட் பண்ணிட்டு ஃபுட் கண்ட்ரோல்ல வந்துக்காரன். வெரி நைஸ், வெரி நைஸ். சரிங்க. அதனால இப்ப எனக்கு கம்ப்ளைண்ட் வந்து இந்த 4 வருஷமா சின்ன பிரச்சனை தான் மேடம். முனிப்பகுதியில மட்டும் புண்ணாயிட்டே இருக்கு மேடம். ஆடுது மறுபடியும் வருது. அது அந்த கம்ப்ளைண்ட் தான் மட்டும், வேற எதுவும் இல்லை மேடம். உங்களுக்கு சிறுநீர் பையில ப்ராப்ளம் இருக்கு அப்படிங்கறதான் ஐயா நீங்க சொன்ன மாதிரி அந்த இடத்துல புண்களா காட்டிட்டே இருக்கு, அல்சரேஷன்ஸ். அப்படி ஆமாங்க. இங்க நீங்க அதாவது நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த பிரச்சனைன்னு இல்ல, பிறப்புறுப்பு சம்பந்தமான எந்த பிரச்சனையும் பிரச்சனை இல்லாம ஹெல்த்தியா பாதுகாக்கிற விஷயம் அப்படிங்கிறது யூரினரி பிளாடர், கிட்னி 2 உறுப்பு. அது வீக் ஆயிடுச்சுன்னா அதோட பேட்டரி, அது 2 பேட்டரின்னு வச்சுக்கோங்க, அந்த 2 பேட்டரியும் நல்ல ஃபுல் சார்ஜ்ல நல்லா ஒர்க் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா அந்த பிறப்புறுப்பு சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் வரவிடாது, நல்லா ஸ்ட்ராங்கா ஹெல்த்தியா வச்சிருக்கோம். அந்த நான் சொன்ன மாதிரி கிட்னி, யூரினரி பிளாடர் வீக் ஆயிடுச்சு, அந்த பேட்டரியில சார்ஜ் இல்லாம வீக் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா ஏதாவது ஒரு வகையில உங்களுக்கு சொல்லணுமா இல்லையா? அப்பதானே நீங்க ட்ரீட்மெண்ட், அதாவது எனக்கு நான் சொன்னேன் இல்லையா, நம்ம பாடி வந்து ஹீலிங் மெக்கானிசம் ஓடதான் நம்ம படைக்கப்பட்டிருக்கோம். அப்போ அந்த ஹீலிங் மெக்கானிசம் தாண்டி என்னால முடியல, எனக்கு ஹெல்ப் வேணும், எனக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம்ல இருக்கேன் அப்படிங்கறத என்னால என்ன ட்ரீட் பண்ணிக்க முடியல அப்படிங்கறத எப்படி உங்களுக்கு உணர்த்த முடியும்னு சொல்லுங்க. ஒரு பிரச்சனையை திரும்ப திரும்ப உங்களுக்கு காமிச்சிட்டு இருந்தாலோ, திரும்ப திரும்ப ஒரு விஷயத்தை உங்களை உணர வச்சாலோ தானே இப்ப நீங்க லைவ்ல பாத்துட்டு என்ன கூப்பிடுவீங்க? புரியுதுங்களா? அந்த மாதிரி உங்களோட பிரச்சனை, உங்களோட பாடி உங்களுக்கு திரும்ப திரும்ப ஒரே விஷயத்த வேற வேற மாடல்லயோ அல்லது வேற வேற ஃபார்ம்லயோ இல்ல ஒரே ஃபார்ம்லயோ சொல்லிட்டே இருக்கு, நான் வெறும் மாத்திரையில மாத்திரமே இருக்கேன் அப்படின்னா நீங்க உங்களோட பாடிக்கு நீங்க துரோகம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். நீங்க எப்ப ஏன் வருதுங்கிறது தெரிஞ்சுக்காம நீங்க மெடிசன் எடுத்துட்டு இருக்கீங்களோ அது பிரயோஜனம் இல்ல. நீங்க தெரிஞ்சுக்கலாம், அந்த இடத்துல அல்சரேஷன் ஆயிருக்கு டாக்டர், ஏன் அல்சரேஷன் ஆயிருக்கு அதுதான் விஷயம். அந்த இடத்துல ஏன் புண்ணு வந்திருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறது தான் விஷயம். புரியுதுங்களா? இப்ப ஆமா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். ஒரு தலைவலி வருதுன்னா, ஆமா டாக்டர் தலைவலி வந்துட்டே இருக்கு, பல வருஷமா வந்துட்டு இருக்கு. உங்களுக்கு பித்தப்பையில ப்ராப்ளம் இருக்கணுமே. ஆமாங்க, பித்தப்பையில கல் இருக்கு, அதை ரிமூவ் பண்ண சொன்னாங்க, நான் யோசிச்சுட்டு இருக்கேன் பண்ணலாமா வேண்டாமா. புரியுதுங்களா? எது தீர்வா இருக்க முடியும்? அந்த இடத்துல ஒரு கல்லு வளர்ந்துருச்சு, அதை ரிமூவ் பண்ணிடலாம். சரி, ஒவ்வொன்னையும் இப்படி ரிமூவ் பண்ணிட்டே இருந்தோம்னா என்னதான் தீர்வு அதுக்கு அப்படின்னு நம்ம எப்ப திங்க் பண்றோமோ, அந்த கற்கள் உருவாகாம இருந்த வரைக்கும் அந்த உறுப்புனால நமக்கு ஏதாவது பலன் இருந்திருக்கும்ல. கரெக்ட்டுங்களா? பித்தப்பையினால நமக்கு நஷ்டமா நடந்தது நம்ம உடம்புல இல்ல, நமக்கு நல்லது தானே நடந்துட்டு இருக்கு. நம்ம பிறந்ததுல இருந்து அந்த கற்கள் உருவாகி அதை ரிமூவ் பண்ணணும்னு ஒரு ஸ்டேஜ் வர்றது வரைக்கும் அது நமக்கு நல்லது தானே செஞ்சுட்டு இருந்தது. அதை எப்படி ஈஸியா அதை நம்ம எராடிகேட் பண்ணணும்னு நம்ம முடிவு பண்றோம்? அதுக்கான கான்சிக்வன்சஸ் நம்ம தானே ஃபேஸ் பண்ண போறோம்னு ஏன் திங்க் பண்ண மாட்டேங்கிறோம்? இதையெல்லாம் நீங்க என்னைக்கு யோசிக்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்ப நம்ம பாடியில நமக்கான நம்ம உடம்பு நம்ம கோயில் மாதிரி பாதுகாக்க ஆரம்பிச்சிடுவோம். தயவு செய்து ஐயா உங்களுக்கும் அதுதான், ஒரு பிரச்சனையை திரும்ப திரும்ப உங்களுக்கு சொல்லிட்டே இருக்குன்னா தயவு செய்து இது என்ன சொல்லுதுங்கிறத லிசன் பண்ணுங்க. ஒரு சின்ன டர்னிங் பாயிண்ட் தான், ஒரு சின்ன அக்குபஞ்சர் பாயிண்ட் தான். சில நாட்கள் நீங்க கண்டினியூஸா எடுக்க வேண்டி இருக்கும். முடிஞ்ச வாய்ப்பு கிடைச்சா நேர்ல பாருங்க. எங்க இருந்து கூப்பிட்டுருக்கீங்க ஐயா? மதுரையில இருந்து. நம்மளோட கேம்ப் மதுரையில நடக்க இருக்கு இல்லையா அடுத்த மாசம். சோ டேட்டை நாங்க ஸ்க்ரால்ல கொடுத்துருக்கோம். வாய்ப்பு கிடைச்சா ஒரு கன்சல்டேஷன் வாங்க, பாயிண்ட்ஸை கொடுக்குறேன். அப்புறம் நீங்க அங்கேயே கூட உங்களோட டாக்டர் கிட்டயோ அல்லது நீங்க போயிட்டு இருக்கிற எடுத்துட்டு இருக்கிற அக்குபஞ்சர் தாராளமா கண்டினியூ பண்ணலாம். நன்றி ஐயா. அழைத்தமைக்கு நன்றி ஐயா. இணைப்புல தொடர்ந்து அடுத்த நேரம் இருக்காங்க, பேசிடலாம். மக்கள் வணக்கம். இணைப்புல வணக்கம் அம்மா, உங்க பெயர் சொல்லுங்க. இணைப்புல தான் இருக்கீங்க, தொடர்ந்து பேசுங்க. சொல்லுங்க. வணக்கம் அம்மா, உங்க பெயர் சொல்லுங்க. ரேகா மேடம், கள்ளக்குறிச்சி சும்மா கரடுக்கு கிராமத்துல பேசுறாங்கம்மா. சரிங்கம்மா, உங்களுக்கான சந்தேகங்களை மருத்துவர்கிட்ட தெளிவா தொடர்ந்து கேளுங்கம்மா. வணக்கம்மா. வணக்கம் மேடம். சொல்லுங்கம்மா. மேடம், எங்க வீட்டுக்காரருக்கு கல்லீரல் ஃபால்ட் ஆயிருக்குன்னு சொல்லி டாக்டர் சொல்லிடுறாங்க.
அம்மா மன்னிக்கணும், சரியா புரியல, இன்னொரு தடவை சொல்லுங்க. எங்க வீட்டுக்காரருக்கு வந்து கல்லீரல் வந்து பால்ட் ஆயிடுச்சுன்னு ஆஸ்பத்திரியில சொல்லிட்டாங்க. மருந்து மருத்துவ எடுத்துட்டு இருக்காரு. கல்லீரல் ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்களாமா? ஆமாங்க மேடம். சரி, என்ன ப்ராப்ளம் ஆயிருக்குன்னு சொன்னாங்களா? லிவர் சிரோசிஸ் வந்துருச்சுன்னு சொல்லிருப்பாங்க. 2 மாசம் ஆகுது. எந்த மருத்துவர் பாக்குறீங்க? எந்த மருத்துவமனை பாக்குறீங்க? எந்த மருந்த எடுத்துட்டு இருக்கீங்க? எதுவும் சொல்ல வேண்டாமா. இப்போ நாங்க ஐயாவுக்கு என்ன செய்யணும், என்ன ப்ராப்ளம் இருக்கு அதை மட்டும் சொல்லுங்க. அதுதான் வந்து சாப்பிடறது எதுவுமே பசி எடுக்க மாட்டேங்குது, சரியா சாப்பிட மாட்டேங்குது, கால் வீக்கம் ஆகுது. இது ஒரு தொந்தரவுமா இருக்கு. ஏதாவது ஆரோக்கியம் பயமா இருக்கு மேடம். எங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்கம்மா? கள்ளக்குறிச்சி பக்கமா தடுத்துட்டு இருக்கிறாங்க மேடம். நீங்க தாராளமா ஹாஸ்பிட்டல் நம்பர்ஸ் நோட் பண்ணி வச்சுக்கோங்கம்மா. நம்மளோட கேம்ப் வந்து கீழே ஸ்க்ரால் படிப்பீங்க இல்லையா, கீழே ஸ்க்ரால் போயிட்டே இருக்கு பாருங்க. அதுல நம்மளோட கேம்ப் வந்து அடுத்தது நடக்க இருக்கு. உங்களுக்கு அந்த இடங்கள்ல எது கன்வீனியன்ட், எது பக்கமா இருக்குமோ தயவு செய்து லேட் பண்ணாம அவரை கூட்டிட்டு வாங்க. நம்ம ட்ரீட் பண்ணி அவரோட கண்டிஷன்ல இருந்து வெளியே கொண்டு வரலாம் உறுதியா. சரிங்க மேடம். அந்த டாக்டர் முடியாதுன்னு சொல்லிட்டு கல்லீரல் பாதிப்பு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி டாக்டர் நீங்க கூட்டிட்டு வாங்கம்மா. நான் தான் ஒரே வார்த்தை சொல்லிட்டேன் இல்ல, லிவர் சிரோசிஸ் கண்டிஷன் எல்லாம் நாங்க ட்ரீட் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். புரியுதுங்களா? ஒரு விஷயம் அவர்கிட்ட தெளிவா சொல்லுங்க. ட்ரீட் பண்ணி அவரோட லிவர் படிப்படியா நார்மல் ஆகும்போது இனிமேற்கொண்டு அந்த ட்ரிங்க்ஸ் பக்கம் போக கூடாது. அதுல அவரு தெளிவா இருந்தா மாத்திரம்னா நாங்க ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுவோம். அது அவருக்கு நீங்க புரியுற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணி கூட்டிட்டு வாங்க. நன்றிமா. அழைத்தமைக்கு நன்றி அம்மா. இணைப்புல தொடர்ந்து அடுத்த நேரம் இருக்காங்க, பேசிடலாம். மக்கள் வணக்கம். இணைப்புல இருக்கீங்க, தொடர்ந்து பேசுங்க. உங்க பெயர் சொல்லுங்க. என் பேர் கதீஜா. எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்கம்மா? கரூர் மாவட்டம் சின்னதாராபுரம். சரிங்கம்மா, உங்களுக்கான சந்தேகங்களை மருத்துவர்கிட்ட தெளிவா தொடர்ந்து கேளுங்கம்மா. வணக்கம்மா. சரி, வணக்கம். சொல்லுங்கம்மா. என் பொண்ணு வந்து 21 வயசு ஆகுதுங்க மேம். சரிம்மா. அவளுக்கு வந்து இப்ப திடீர்னு வந்து இந்த தொண்டையில ஏதாச்சும் முழுங்கும் போது, இந்த சுண்டலோ ஏதாச்சும் முழுங்கும் போது அப்படி சிக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு இருமலாட்டம் வருது. அப்படி வரும்போது வந்து இப்படி திணறலாட்டம் வந்துருது. அதனால கொஞ்சம் பயமா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இப்ப டாக்டர் 2 மாசத்துக்கு முன்னாடி பார்த்தோம். அப்ப வந்து அவங்க வந்து தொண்டையில அலர்ஜி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அந்த இதை எண்டோஸ்கோப்ல விட்டு பார்த்துட்டு அப்படின்னு சொன்னாங்க. அப்ப வந்து சளியெல்லாம் முடிச்சாலும் ஒரு நேரத்துல அப்படி இருக்குது. அப்ப வந்து ஸ்வீட்ல இனிப்பே சாப்பிடவே முடியுது. இனிப்பு வந்து இந்த டீ எல்லாம் குடிக்கும்போது கொஞ்சம் சுகர் போட்டா சாப்பிடலாம். அப்ப வந்து ரொம்ப எச்சால அந்த ஸ்வீட் எல்லாம் சாப்பிடவே முடியும். சாப்பிட்டாவே ஒரு இருமலாட்டம் வருது. அந்த இரும வரும்போது வந்து அப்படியே கையெல்லாம் நடுக்கிற மாதிரி இப்படி தலை வரையில இப்படி திடுகிடுன்னு நடுங்குது. அம்மா இப்ப வந்து அவங்களுக்கு இது எவ்வளவு நாளா இருக்குமா? இந்த மாதிரி தொண்டையில முழுங்கும் போது இருக்கிற சிரமம் எவ்வளவு நாளா இருக்கு? ஒரு 6 மாசமாவே. 6 மாசமா இருக்கு. ஆனா நான் சொல்றேன், ரொம்ப நாளா அவங்களுக்கு நுரையீரல் பிரச்சனைகள் இருக்கு. என்ன இருக்கு? அடிக்கடி சளி பிடிக்குது, அடிக்கடி தும்மல் வந்துருது, மூக்குல தண்ணி வடிஞ்சிட்டே இருக்குது, குளிர்ச்சி சேர்த்த முடியாது, உடனே சளி பிடிச்சுக்கும். தண்ணி ஊர் விட்டு ஊர் போய் தண்ணி மாத்தி குடிச்சாலும் சளி பிடிச்சுக்கும். நெஞ்சு பகுதியில முதுகு பகுதியில கேஸ் பிடிச்ச மாதிரி சுருக்கு சுருக்குன்னு குத்துதுன்னு சொல்லுவாங்க. எப்பவுமே மூக்கு சளி பிடிக்காது, ஆனா மூக்கு அடைச்ச மாதிரி ஏசிலயோ ஃபேன்லயோ இருக்க முடியாது, மூக்கு அடைச்ச மாதிரியே இருக்குதுன்னு சொல்லுவாங்க. காத்து பட்டா மூக்கு அடைச்சுக்குதுன்னு சொல்லுவாங்க. காத்து ஜாஸ்தியா இருந்துச்சுன்னா மூக்கு சேர மாட்டேங்குது. அம்மா புகையெல்லாம் இப்படி எங்கேயாச்சும் போக, அதுதான் சொல்றேன், நுரையீரல் சார்ந்த பிரச்சனை இருக்குங்கிறதான் இப்போ ஜாஸ்தியாயி உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கு. புரியுதுங்களா? இப்ப நான் சொன்ன பிரச்சனையில உங்களோட பொண்ணு தானே, பொண்ணுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கு? அவங்களுக்கு அதுதான் இதெல்லாம் நீங்க சொன்னது வந்து அந்த புகையில ஆக மாட்டேது, சளி பிடிக்கிற மாதிரி இருக்குது. ஆனா சளி வர மாட்டேது, தொண்டையில அடைக்கிற மாதிரி அந்த அப்படி நீங்க சொன்ன மாதிரி அதெல்லாம் புரியுதுங்களா? நுரையீரல் ப்ராப்ளம் ஆயிட்டு இருக்குங்கிறத தாம்மா இந்த சாப்பிடுறது நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம உடம்பு வந்து நமக்கு நான் திரும்ப திரும்ப ஒரே விஷயம் தான் சொல்றேன். நம்ம உடம்பு நமக்கு ஏதாவது ஒரு விஷயம் சொல்லும் போதே அதை லிசன் பண்ணிட்டோம்னா நல்லது. இல்லைன்னா எப்படியாவது ஒரு வகையில அதை நம்மள கவனிக்க வச்சிரும். இப்ப நீங்க வந்து இந்த சளி பிடிக்கிற மாதிரி இருக்குது, பிடிக்க மாட்டேங்குது, தொண்டை கரகரப்பா இருக்குது, ஆனா சளி ஏதாவது ஒரு பிரச்சனையா உங்களுக்கு நீங்க ஆரம்பத்துல இருந்து கவனிச்சீங்க இல்லையா? இத என்னங்கறத அன்னைக்கே நீங்க எனக்கு போன் பண்ணி மேடம் இந்த மாதிரி இருக்குதுன்னா அன்னைக்கே என்னங்கறத நம்ம தெரிஞ்சிருக்கலாம். இப்ப என்ன பண்ணிடுச்சு, இது ஒரு பெரிய விஷயம் இல்ல, இது வலி வேதனை கொடுக்கக்கூடிய விஷயம் இல்ல, இது எல்லாருக்கும் இருக்கிற விஷயம் தானே நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம கடந்து வந்துட்டதுனால இப்ப என்ன பண்ணிடுச்சு, அது
சாப்பிடுறதுக்கே தடங்கல் பண்ணிடுச்சு. இப்ப என்ன பண்ணுவீங்க? இப்ப நீங்க கவனிக்கத்தானே வேணும். புரியுதுங்களா? தொண்டையில ஒரு விஷயம் முழுங்கவே முடியலன்னா அப்ப நீங்க உடனே என்ன இது கண்டிப்பா ட்ரீட்மெண்ட்